நம்மளுடைய யூடியூப் சேனல்ல சில நேரங்கள் தான் அரசியல் சார்ந்த செய்திகளை கருத்துள்ள செய்திகளாக இருந்தால் தான் நான் சொல்லுவேன் தவிர மற்றபடி தேவையில்லாத செய்திகளை சொல்ல மாட்டேன். அந்த அடிப்படையில் நேற்றைக்கு விஜய் அவர்களை பற்றி பேசியிருந்தேன். இன்னைக்கு சீமான் அவர்கள் ஒரு அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நேற்றைக்கு செய்தியாளர்களை பார்த்து பேசிய சீமான் அவர்கள் வரக்கூடிய 2026 ஆண்டுக்கான தேர்தலில் நாங்கள் 2 இடங்களில் போட்டியிட மாட்டோம்னு சொல்லி ஒரு பரபரப்பான ஒரு அறிக்கையை தெரிவிச்சிருக்காரு. நேற்றைக்கு செய்தியாளர்கள் பேசுகிறப்ப நாங்கள் வர்ற பிப்ரவரி 7ஆம் தேதி திருச்சியில் வந்துக்கிட்டு ஒரு மாநாடு போட போகிறோம். அந்த மாநாட்டில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய தேர்தல்களில் நிற்கக்கூடிய வேட்பாளர்களை நான் அனௌன்ஸ் பண்ண போறேன். அது மட்டும் கிடையாது, 2 தொகுதி மாஹி ஏனாம் அப்படிங்கிற 2 தொகுதியில நாங்க போட்டியிட போறது இல்ல. அது போக மதுவை நம்பிதான் தமிழ்நாடே ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. மது எந்த வடிவத்துல வந்தாலும் எந்த கோலத்துல வந்தாலும் அது விஷம் தான். அந்த விஷத்தை விட்டு தான், அந்த மதுவை விட்டு தான் ஒரு ஆட்சி நடத்துறங்கிறது ஒரு பைத்தியக்காரத்தனமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப கடுமையா சொல்லியிருக்காரு சீமான் அவர்கள். இது போக சென்னை விமான நிலையத்தில் பறக்கிறதுக்கே ஃபிளைட்ஸ் இல்லாம இருக்கு. பிறகு எதுக்கு 5000 ஏக்கருக்கு ஒரு புதிய ஒரு விமான நிலையத்தை நீங்க கட்ட போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் முன் வச்சிருக்காரு. இது போக அதாவது காமராஜர், வஉசி இந்த துறைமுகங்கள்ல 50 விழுக்காடு தான் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. பிறகு எதுக்கு 6111 ஏக்கருக்கு புதுசா ஒரு துறைமுகம் கட்ட போறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் செய்தியாளர் கேள்விக்கு அவர் கேட்டு மக்களை கொஞ்சம் யோசிக்க வச்சிருக்காருன்னு நான் சொல்லணும். தயவு செஞ்சு மக்களே, பல அரசியல் தலைவர்கள் யோசிக்கிற காட்டிலும் இவரையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல வருடமா மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு வரக்கூடிய 2026 ஆண்டு தேர்தலில் அவரையே ஜெயிக்க வச்சுக்க கண்டிப்பா அவர் அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வாருங்கிறதா என்னுடைய கூற்று. இது என்னுடைய கூற்று. உங்களுடைய கண்ணோட்டத்தில் என்ன மாதிரி யோசிக்கிறீங்கன்னு தெரியல. உங்களுடைய கண்ணோட்டத்தில் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மீண்டும் ஒரு தகவலோட